சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா விஜயா வீட்டுக்கு திரும்பி வந்ததால் முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதனால் அண்ணாமலை வீட்டில் எல்லாருக்கும் நம்ம விருந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீனா இத்தனை நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க, இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ரவி அப்பா நானே சமைச்சு கொடுக்குறேன்ப்பா, ஸ்ருதியவும் வர சொல்லலாம்ப்பா அப்படின்னு பேசிகிட்ருக்க உடனே இது எல்லாத்தையும் விஜயாவும் மனோஜும் கவனிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து, நீ புது வண்டி வாங்கியிருக்க, மீனாவையும் வர வச்சுட்ட, நீ சொன்ன மாதிரியே ஒவ்வொன்றையும் சரியாக செஞ்சிட்ருக்க. அப்படி இருக்கும்போது இனி இந்த வீட்டில் மீனா வந்ததால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறோம்ல, இனி எந்த பிரச்சனையும் வராது, மீனாவை நம்பலான்னு விஜயாவுக்கும் நீ புரிய வச்சிட்ட. அப்புறம் என்ன, அதனால தான் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு நம்ம விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான்ப்பா இருக்கும், அதனால் கண்டிப்பாக நானும் விருந்து செய்கிறதுக்கு உதவி செய்கிறேன். அப்போ இன்றைக்கி நான் சவாரிக்கெலாம் போக போகிறதில்ல. ரவி, நீயும் பலகுரல்கிட்ட சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிடு. அப்புறம் இங்கே மீனாவோட வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க, அதான் அப்பா அவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, நம்ம இப்போவே தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பொறுமையாரு முத்து, இப்போ நீ முதல்ல சவாரிக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. உன்னை நம்பி புது வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால முதல்ல உன்னுடைய வேலையை செய். அதான் ரவி இருக்கான்ல, பார்த்துப்பான், மீனாவும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா மீனா பூக்கடைக்கு போகணும்லப்பா, வீட்டில் இருக்க வேலையவே பார்த்துட்டு இருந்தா போதுமா என்ன அப்படின்னு முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது அங்கே விஜயா பேசுகிறாங்க, பார்த்தீங்களா, மீனா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் முத்து என்னடானா மீனா சமைக்கவே கூடாதான். ஏன், மீனா அப்போ கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க மாட்டாளா என்ன? இந்த முத்து எப்பயுமே மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். ஆமாம், மீனா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்காக எதுக்கு இப்போ விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவோட மனைவி தானே, என்ன எப்பயுமே நம்ம வீட்டில் தானே இருப்பா. மீனா திரும்பி வந்ததால் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எதுக்குங்க தேவையில்லாமல் இப்படிலாம் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் இப்படி யோசிக்கிற, ஆனால் மீனா எப்போ இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மீனா இந்த வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு விஜயா நீ பேசின, ஆனால் முத்து உண்மையை கண்டுபிடிச்சி மீனாவை இந்த வீட்டுக்கு வர வச்சது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமா, முத்து செஞ்ச உதவிக்காக புதுசாக வண்டியெல்லாம் கிடச்சிருக்கு, அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான்னு உனக்கு புரிய வச்சுருக்காங்க, சீதாவோட நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க, இப்படி அவங்க செஞ்சது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான். அதனால தான் அவங்க செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம், அவங்களுக்காக நம்ம நல்லா சமைச்சு கொடுக்கக்கூடாதா என்ன? மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. நீ தான் மீனா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, ஆனால் மீனா இப்போ இந்த வீட்டு மருமகன்னு நீயே நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்டல்ல, அந்த சந்தோஷத்தில் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு சம்மந்திக்கிட்ட தான் நான் சொல்லி அனுப்பியிருக்கேன்ல, அவங்க சரியாக வந்துடுவாங்க. நாளைக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா நடக்க போகுது. முத்து, நீ முதல்ல சவாரிக்கு போயிட்டு வா, உன்னுடைய வேலையை சரியாக செய்யணும். அதுக்கப்புறமா விருந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீயும் ரவியும் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம். இப்போ உங்கள் வேலையை நீங்கள் கவனமாக பாருங்கள், புரியுதா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப பொறுப்பாக மீனாவுக்காக கண்டிப்பாக இந்த விருந்து ஏற்பாடு செய்யணும்னு வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன, மனோஜ் புதுசாக கடை ஆரம்பித்தப்ப யாருமே மனோஜை கண்டுக்கல, ஏன் என் வீட்டுக்காரர் மனோஜை நினச்சி பெருமைப்படலை, சந்தோஷப்படலை, ஆனால் மீனா நம்ம வீட்டுக்கு வந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு மீனாவுக்கு சமைச்சு கொடுக்கணும், விருந்து ஏற்பாடு செய்யணும்னு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல, மீனாவோட அம்மா, மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே மறுபடியும் இந்த விருந்து ஏற்பாடுக்காக வரணும்னு வேற என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு முத்து வேண்டான்னு சொல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போவே தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு வேற ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்ன, என்கிட்ட கூட கேட்காம என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான், ரோகிணியை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
விஜயா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இங்கே அண்ணாமலை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது விஜயா யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம பேசினா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. மறுபடியும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போன விஜயா ரொம்ப கோவமாக இருக்கும்போது இங்கே விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், உங்கள் அப்பா என்னென்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு பாரு. மீனா இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் ஒரு காரணமாக வச்சு எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யணுமா, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, ஏன் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? அப்படி மீனா வந்ததால் என்னமா பெருசாக நல்லது நடந்துச்சு? எதுக்குமா மீனாவுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்? இப்படிலாம் செஞ்சால் அப்புறம் மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியுமா? அம்மா, மீனாவும் முத்துவும் இனி உங்கள் பேச்சை கேட்க போகிறதே இல்லை. என்ன இருந்தாலும் மீனா இந்த வீட்டுக்கு வரலான்னு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கவே கூடாது. இப்போ என்னம்மா செய்ய போகிறீங்க? பாருங்க, அப்பா வேற எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யணும்னு மீனாவோட அம்மா வீட்டில் எல்லாருமே வரணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கிறீங்க. என்னம்மா செய்ய போகிறீங்கன்னு கேட்க, என்கிட்ட ஏன் கேள்வி கேட்குற? அந்த ரோகிணி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளை தலகுனிய வச்சா, பொய் சொல்லி ஏமாத்தினா, இப்போ நம்ம வீட்டில் இல்லை, ஆனாலும் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கா. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி நானும் மீனாவை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ திரும்பி வந்த மீனாவால் எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தியா? மீனாவை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த அம்மாவை அனுப்பி இப்படிலாம் பொய் சொல்ல வச்சது ரோகிணி தானே. அவங்க இப்படி ரோகிணியை பற்றி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணியை பார்க்கணும், ரோகிணிக்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, எதுக்குமா ரோகிணிக்கிட்ட பேசணும்? அப்படியே நம்ம பேசினாலும் ரோகிணி உண்மையை சொல்லிடுவாளா? வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக நம்ம அப்படியே விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா செய்கிறது? ஒரு பக்கம் மீனாவை எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மீனா வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கெல்லாம் புதுசாக விருந்து ஏற்பாடு செய்யணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி வந்து விருந்து கொடுக்கணும்னு அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியால் இப்படி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அம்மா, எனக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அப்படிலாம் நடக்குமாம்மா? இல்லை ரோகிணியால் மறுபடியும் பிரச்சனை வருமா? ரோகிணி நம்ம வீட்டில் இல்லை, ஆனாலும் இப்படிலாம் செய்கிறாளேம்மா அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாமல் இரு மனோஜ், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இப்போ மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா முத்து சொன்ன மாதிரி மீனாவை இந்த வீட்டுக்கு வர வச்சிட்டால முத்து. அது மட்டும் இல்லாமல் புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்ப்போம், எத்தனை நாள் தான் மீனா இந்த வீட்டில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா, நானும் பார்க்க தானே போகிறேன். முத்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுனால மீனா வந்து வீட்டில் இருக்க பொறுப்பான வேலையெல்லாம் செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பா. ஆனால் முத்துவை பற்றி தான் எனக்கு தெரியும்ல, அதனால் பொறுமையாக இருந்து என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். இந்த வீட்டில் என் பேச்சை கேட்காம எல்லாரும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல மனோஜ், என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா, நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் இருங்க, ரெஸ்ட் எடுங்க. சரி, நான் வந்து கடைக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நீ தான் ரோகிணி கிட்ட பேசி ரோகிணியை கடைக்கு வர வைக்கணும். ரோகிணி வரும்போது என்கிட்டயே சொல்லு, நானும் கடைக்கு வரேன். ரோகிணி செஞ்ச இந்த பிரச்சனையால் இங்கே மீனா வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா. மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நல்ல பேர் வாங்குறா. மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் மீனா மறுபடியும் வந்ததால் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என்னால் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியல. நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரோகிணி தானே. ரோகிணி கிட்ட பேசி நீயே உன்னுடைய கடைக்கு வர சொல்லு. அப்புறம் நான் ரோகிணியை பார்த்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எதுக்குமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய். கடையில் வேலை இருக்குல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இருந்தாலும் வீட்டில் மீனாவுக்காக ருசியாக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்வாங்க. நானும் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடலாம்மா அப்படின்னு மனோஜ் வந்து கேட்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. சரிம்மா, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன இந்த மனோஜ், இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன், நான் எவ்வளோ மனசு வேதனைப்படுறேன்னு இந்த மனோஜால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, சீக்கிரமாக கடையில் வேலையை முடிச்சுட்டு வரணும்னு மனோஜும் இப்படி பேசுகிறானே அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக யோசிக்கிறாங்க. இங்கே கடைக்கு போன மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ரோகிணி வந்து, என்ன மனோஜ் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, நம்ம ஃபோன் பண்ணாலே எடுத்து பேச மாட்டார், விஜயா பேச்சை தான் கேட்பன் வேற சொல்வார் மனோஜ், இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. மனோஜ், நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஏன், நான் தானே ஃபோன் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, இல்லை, நான் ஃபோன் பண்ணாலே சரியாக பேச மாட்டேன், உன்னை பார்க்கணுன்னு கடைக்கு வந்தாலும் என்னை கண்டுக்கவே மாட்டேன் மனோஜ், நான் என்ன பேச வரேன்னு நீ புரிஞ்சிக்கவும் மாட்டேன், ஆனால் இப்போ நீயே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மனோஜ், எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்க?
உன்னை பார்க்கறதுக்கு கடைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் பேசுகிறாரு. போதும் ரோகிணி, நான் தானே ஃபோன் பண்ணேன், நான் தானே பேசணும், நீயே பேசிகிட்டு இருக்க. ஆமாம், நீ வந்து என்னை பார்க்கறதுக்கு கடைக்கு வரணும், உன்கிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இவ்வளோ சீக்கிரத்தில் நீ மனசு மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ உடனே கிளம்பி வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, நீ பொறுமையாக வந்தால் போதும், ஆனால் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இங்கே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மனோஜ், என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நீயே ஃபோன் பண்ணியிருக்க, இவ்வளோ சந்தோஷமாக வந்து நீ பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை பார்க்க வரணும்னு வேற சொல்கிற. ஏன்னா இத்தனை நாள் நான் தான் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் நீ ஃபோன் எடுத்து சரியாக பேசவே மாட்ட. உங்கள் அம்மா விஜயா பேச்சு தானே கேட்டுக்கிட்டே இருப்ப. விஜயாத்த நம்ம 2 பேரும் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க கூடாதுன்றதுக்காகவே பிரச்சனை செய்கிறாங்க. மனோஜ், நீ மனசு மாறிட்டல்ல, அப்போ நீ என்னை பார்க்க வரலால மனோஜ். மனோஜ், எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்கலாம் வேண்டாம் மனோஜ், நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலாம். இனி நீ யார் பேச்சையும் கேட்கவே வேண்டாம் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட, இனி நானும் பேசணும்ல, அதுக்காக தான் நீ கடைக்கு வரணும்னு சொல்கிறேன். நீ வந்துருவல்ல அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி, நீயே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க, வராமல் இருப்பேனா என்ன? கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே விஜயா தான் திட்டம் போட்டு ரோகிணியை வர வைக்கிறாங்கன்னு தெரியாமல் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. என்ன ரோகிணின்னு கேட்க, அம்மா மனோஜ் தாம்மா ஃபோன் பண்ணாரு, மனோஜ் மனசு மாறிட்டாரு, என்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ நான் நினச்ச மாதிரியே மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காரு. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. இனி விஜயா நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் சீக்கிரமாக விஜயாவோட வீட்டுக்கு மருமகளாக போக தான் போகிறேன். நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுதுன்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ உண்மையை தான் சொல்கிறியா? இங்கே மனோஜ் தம்பி மனசு மாறிட்டாரான்னு கேட்க, ஆமாம், எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. ஏன்னா இத்தனை நாள் நான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணப்பெல்லாம் மனோஜ் சரியாக என்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் இப்போ மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதனால் மனோஜ் கடைக்கு வர சொல்லியிருக்காருமா, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி ரோகிணி, இனி நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இனி பொய் சொல்லக்கூடாது, புரியுதுல்ல? அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டாருனா, சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கிட்டாருனா, எதுக்காகமா நான் பொய் சொல்ல போகிறேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன? நான் கிளம்புறேன். மனோஜ் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் நான் வரலன்னு மனோஜ் பார்த்துட்ருப்பார்ல, அதனால நான் சீக்கிரமாக போய் மனோஜை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா, நான் வரும்போது நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கண்டிப்பாக, ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, இதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. இங்கே மனோஜ் வந்து பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி கிளம்பி போகிறாங்க. இங்கே மனோஜ் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோகிணி வந்துடுவா, நீங்களும் வாங்கம்மா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வரேன். ரோகிணி கிட்ட பேசணுன்றதுக்காக தானே ரோகிணியை நான் தானே வர சொன்னேன், இதெல்லாம் அந்த ரோகிணிக்கு தெரியாது, நான் தான் அங்கே சீக்கிரமாக வந்துடுவேன்ல, நான் வந்ததுக்கப்புறமா ரோகிணி தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து, இன்னைக்கு ரோகிணி வரட்டும், ரோகிணியால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருது, மீனா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ ரோகிணி அந்த அம்மாவை பொய் சொல்ல வச்சதுனால அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி வீட்டில் எல்லாரும் ஏமாந்து போயில இருந்திருக்கோம். இதில் அம்மா வேற எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. ரோகிணி இப்படி செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, ரோகிணி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. ஆனால் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக, மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, சந்தோஷமாக என்கிட்ட பேசுகிறதுக்காக தான் வர சொல்லியிருக்காருன்னு அங்கே மனோஜோட கடைக்கு வராங்க. வந்த உடனே மனோஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறாங்க. என்ன ரோகிணி, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, நீயே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க, அப்புறம் சந்தோஷமாக நான் கிளம்பி வரமாட்டேன்னா என்ன? நீ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டியே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், உன்கிட்ட நிறைய பேசணும், இப்போ தான் உன்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வேற வராங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, மனோஜ், நீ தானே என்கிட்ட பேசணும்னு நினச்ச, விஜயாத்த வராங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் பேசினா எப்படி, எங்கள் அம்மாவும் பேசினா தானே உனக்கு உண்மை என்னென்னு தெரியும்னு சொல்லும்போது உடனே ரோகிணி ரொம்பவே சந்தோஷமாக யோசிக்கிறாங்க. அப்போ மனோஜ் மட்டும் என்னை வர சொல்லலை, விஜயாத்தையும் என்னை புரிஞ்சுக்கிட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் இப்படி என்கிட்ட பேசணுன்னு மனோஜ் வர சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்த விஜயா வந்து, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லைத்த, மனோஜ் தான் ஃபோன் பண்ணார், வர சொன்னார், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீ என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ஏன் கோவப்படுறீங்க, நான் என்ன செஞ்சேன், மனோஜ் வந்து என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லும்போது, ஏன் எங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஏமாற்றிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறல்ல,
நீ திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசின விஜயா எல்லார் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இன்னும் நடித்து ஏமாத்தலான்னு நினைக்கிறல்ல அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை நான் எதுவுமே செய்யலை, ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்கும்போது மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. என்ன செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறியா? இனி உன்னை நம்பி உன்னை ஏற்றுக்கணுமா? அது எப்படி இப்படிலாம் உன்னால் பேச முடியுது? இப்படிலாம் எங்களை ஏமாற்ற முடியுது? அங்கே பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்பி பொய் சொல்ல வச்சுட்டு அந்த அம்மா கடைக்கு வந்தாங்க. ரோகிணி தான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர போகிறாங்கன்னு எங்ககிட்ட சொன்னப்ப நான் கூட நம்பவே இல்லை. ஆனாலும் அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நாங்கள் எல்லாரும் நம்பினோம். அதனால மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்கள எங்கள் வீட்டுக்கு வேற அனுப்பி இப்படிலாம் பொய் சொல்ல வச்சிட்டேன்ல. அவங்க பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முத்து உண்மையை கண்டுபிடிச்சதால பதில் பேச முடியாமல் எங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றுருக்காங்க. ஏன் மீனா மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு இங்கே மனோஜும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இல்லை மனோஜ், நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த அம்மாவை நான் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா? இல்லை நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே இங்கே விஜயா ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருந்ததால் இங்கே ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. கோர்ட்டுக்கு வந்த நீ உண்மையை பேசவே இல்லை, பொய் சொல்லி இந்த டிவோர்ஸ் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்க. இப்போ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எல்லாரையும் ஏமாத்தின. இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே பேசினேன்னா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். போதும், இதுக்கு மேலே தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா அவ்வளவுதான். நீ எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்ட, ரொம்ப ஏமாத்திட்ட. அதனால இனி உன்னை நம்ப நாங்கள் யாருமே தயாராக இல்லை. அதனால் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தேன்னா மனோஜ், இனி ரோகிணியை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். அப்புறம் ரோகிணி இப்படிலாம் செய்கிறான்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லும்போது, அத்தை நான் எந்த பிரச்சனையும் செய்யலை, அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அங்கே மனோஜோட கடைக்கு வந்த அந்த அம்மாவை உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்போது, அத்தை எனக்கு அவங்கள தெரியும், ஆனால் பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவை உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கூட உண்மையை பேச மாட்டேல்ல, நீ பொய் தான் சொல்கிறல்ல அப்படின்னு விஜயா சிந்தாமணி மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த அம்மாவும் ரோகிணியால் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு போனதால், ரோகிணி தான் இப்படிலாம் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னதால் அங்கே ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இங்கே ரோகிணி, மனோஜ் நான் கிளம்புறேன் மனோஜ், இனி கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தான் மனோஜ் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த ரோகிணி செஞ்ச வேலைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். ரோகிணியை வர வச்சதால நான் என்னென்ன பேசணும்னு நினச்சனோ பேசிட்டேன். அதே மாதிரி ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டேன். இனி ரோகிணி உன்னை பார்க்க வரவும் மாட்டா, நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்கள் செஞ்சது எல்லாமே சரிதாம்மா, நீங்கள் பேசுகிறது எல்லாமே சரிதான். ஏன்னா ரோகிணி திருந்தவே மாட்டிக்கிறா, எவ்வளோதான் நம்ம பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணியால் தாம்மா என் வாழ்க்கையில் எல்லாரும் முன்னாடி நான் தலை குடிஞ்சு நிற்கிறேன். ஆனால் ரோகிணி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்கா. திட்டம் போட்டு ரோகிணி இப்படியெல்லாம் பிரச்சனை செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மனோஜ் பேசும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, சரி மனோஜ், நீ கடையை நல்லா பார்த்துக்கணும், உனக்குன்னு நல்ல வருமானம் வரணும், நீ நினச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. அதான் ரோகிணி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம்ல, இனி ரோகிணியால் பிரச்சனை வராதுன்னு நம்புவோம். வீட்டில் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு கடையில் இருக்க வேலையெல்லாம் கவனிக்காமல் இருந்துடாத அப்படின்னு விஜயா பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் மீனா, முத்து, ரவி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக விருந்து ஏற்பாடுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சமைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான். உண்மையை கண்டுபிடிச்சி மீனாவை வீட்டுக்கு வர வச்சு இங்கே அதே மாதிரி சீதாவுக்கு நகை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் முத்துவும் மீனாவும் தான். அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா சந்தோஷமாக புது வண்டி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனை வந்துடுச்சு. ஆனால் இப்போ தான் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே விஜயா வராங்க. என்ன என் வீட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஜயா, அதான் நான் சொன்னேன்ல விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறோன்னு, அப்புறம் என்ன வந்த உடனே கேள்வி கேட்குற? ஆமாம், நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க.
ரோகிணியை தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. விஜயா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையா? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இல்லை மீனா பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டான்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க? பூக்கடையில் இருக்கிற வேலையை பார்க்காம எதுக்கு தேவையில்லாமல் இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்? தேவையில்லாமல் இப்படி செலவு செய்யணும்னு கேட்கும்போது, அம்மா நாங்கள் தான் பணம் கொடுத்து இப்படி விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட நாங்கள் பணம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதானே இப்படி நீ எதிர்த்து பேசுகிறதுனால தான் வீட்டில் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படிலாம் பேசாத முத்து, இதெல்லாம் சரியில்லை. என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க, முத்துக்கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது, அத்தை நீங்கள் உங்கள் பையன் முத்துக்கிட்ட பேசுகிறீங்க, இதில் நான் ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லும்போது, நீயும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுற, முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கல்ல. ஆமாம் மீனா, உங்கள் வீட்டில் எல்லோரும் வராங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, மாமா தான் வர சொல்லியிருக்காங்க, வராங்களான்னு தெரியல அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அவங்களாம் எதுக்கு வரணும்? உங்கள் அம்மாவுக்கு பூக்கடையில் நிறைய வேலை இருக்கும். உன்னுடைய தம்பி சத்யா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். அவங்க எதுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வரணும்? வர வேண்டான்னு சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா என்ன பேசுகிற? நான் தான் சம்மந்தி வீட்டில் எல்லாரும் வரணும்னு அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ என்னடானா வரக்கூடாதுன்னு சொல்கிற? வேண்டாம் விஜயா, தேவையில்லாமல் பேசாத. உனக்கு பிடிக்கலனா நீ ரூம்லேயே இரு. நீ நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிடணும்னு நான் தான் முடிவெடுத்தேன். நீ என்கிட்ட தான் பேசணும், மீனா கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அங்கே சம்மந்தியை வர சொன்னது நான் தான். அவங்க கண்டிப்பாக வருவாங்க. மீனா உங்கள் அம்மா வீட்டில் இருந்து எல்லாருமே வரணும். நீ அவங்கள வர சொல்லிடுமா அப்படின்னு சொல்லும்போது மீனா என்ன செய்யணும்னு தெரியாமல் விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா ரொம்ப கோபமாக இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. உடனே மீனா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மாமா, வேணும்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். எதுக்கு விஜயாத்தை சொன்ன மாதிரி அவங்களாம் இங்கே வரணும்? விஜயாத்தை ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அம்மா கடையில் இருக்க வேலையை பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா தினமும் கடைக்கு போய் வேலை செய்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு அவங்க சரியாக வரதும் இல்லை. இப்போ தான் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சுல்ல. முத்துவால் தான் எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். அவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவால் பதில் பேச முடியல. ஆனால் விஜயாத்தை கண்டிப்பாக பிரச்சனை செய்வாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு மீனா யோசிக்கிறாங்க. மீனா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயா நீ அமைதியாக இருக்கணும். இந்த விருந்து ஏற்பாடு செய்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா நானே பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப கோவமாக மீனாவை பார்த்துட்டு அங்கே பதில் பேசாமல் அங்கே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. ரோகிணி சந்தோஷமாக வருவா. வரும்போது ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வைக்க சொல்லியிருக்காளே கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா ஆசையாக ரோகிணிக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் ரோகிணி அழுதுகிட்டே வராங்க. இதை பார்த்துட்டு ரோகிணியோட அம்மா, கல்யாணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே மனோஜ் தம்பி ஃபோன் பண்ணாரு, அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு அழுதுகிட்டே வந்தேன்னு சொல்லும்போது, மனோஜ் என்கிட்ட பேச வர சொல்லலை, என்னை அங்கே வர சொன்னது விஜயா தாம்மா. மனோஜ் தான் வந்து என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி வர சொல்கிறாருன்னு நினச்சேன். அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இது எல்லாமே விஜயாவோட திட்டம்தான்னு. விஜயா என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான்னு புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க. ஆனால் விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவை அனுப்புனதே நான் தான். அவங்களால தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அவங்க எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க. நீ தானே அவங்களுக்கு பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சுருக்கேன்னு புரிஞ்சிக்காம விஜயாத்தை கேள்வி கேட்டாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சாங்க. இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பதில் பேசக்கூடாதுன்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீயும் சந்தோஷமாக மனோஜ் தம்பிக்கிட்ட பேச போயிருக்க. மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னு உனக்காக ஸ்வீட்டெல்லாம் செஞ்சேன். ஆனால் இப்படி அழுதுகிட்டே நிற்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா செய்கிறது, இனியாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி தான் நானும் அங்கே கிளம்பி போனேன். மனோஜ் பேச்சை கேட்டு மனோஜை நம்பி அங்கே போயிருக்கவே கூடாது. ஆனால் இந்த விஜயாவையும் மனோஜையும் நான் சும்மா விட மாட்டேம்மா அப்படின்னு விஜயா மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரோகிணி. ரோகிணியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணியோட அம்மா. இங்கே விஜயா இப்படி ரொம்ப கோபமாக இருக்கும்போது சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி, என்ன விஜயா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதான் மீனா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால, வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக
மீனாவுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அங்கே எங்கள் வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே பொய் தானே முத்து உண்மையை நிரூபிச்சிட்டான். அதனால் மீனா வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ மீனாவுக்காக இவங்க எல்லாரும் சந்தோஷமாக சமைச்சு கொடுக்குறாங்க. மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் வரணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது அந்த அம்மா வந்து சொன்னது எல்லாமே பொய் தானே முத்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி நீங்கள் தானே அந்த அம்மாவை அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மேடம் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி நானும் அனுப்புனேன். ஏன் நீங்கள் வந்து அவங்கள பார்த்தீங்களன்னு சொல்லும்போது, இல்லை அது எல்லாமே பொய் தான், எனக்கு தெரியும், அவங்க உண்மையை பேசவே இல்லை. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்னால் எதுவுமே பேச முடியல. வீட்டில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க சிந்தாமணி. என்னது இப்போ அந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்களா? நல்ல வேலை என்னை பற்றின உண்மையை சொல்லலை அப்படின்னு நினைக்கும்போது இங்கே விஜயா சொல்கிறாங்க, அந்த அம்மாவை அனுப்புனது ரோகிணி தான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. உடனே ரோகிணியை வர வச்சேன். ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டேன். இனி ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் ரோகிணிகிட்ட தெளிவாக பேசி அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை அந்த அம்மாவுக்கு நிறைய பணம் கொடுத்தோம். அதனால் நம்மளை அவங்க வந்து சொல்லலை. நம்மளை பற்றின உண்மையை சொல்லாமல் ரோகிணி தான் இப்படி பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றி விஜயாவுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் விஜயா என்னை நம்புவாங்க. விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. உடனே சிந்தாமணி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயா மேடம் என்னதான் இருந்தாலும் மீனாவை உங்களுக்கு பிடிக்காது. மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் தானே யோசிச்சிங்க. அப்புறம் எதுக்காக மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்களே வந்து இப்படிலாம் பேசி மீனாவை வர வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன செய்ய முடியும்? எல்லாரும் என்ன கேள்வி கேட்கும்போது நான் தான் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசினேன். இப்போ என்னாலேயே மீனா இந்த வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மீனாவுக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சால் மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியாதே. அப்புறம் உங்களுக்கு அந்த வீட்டில் மதிப்பு மரியாதை கிடைக்குமா? நீங்கள் தான் இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும். என்றைக்குமே மீனா உங்கள் மருமகளே கிடையாதுன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லை, மீனாவுக்காக அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்கல்ல, எல்லாரையும் ஏளனமாக பேசணும், பிரச்சனை செய்யணும். இதன் மூலமாக மீனா ரொம்ப கோவப்படுவா. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு மீனாவை சீக்கிரமாக உங்கள் வீட்டிலேருந்து அனுப்புகிற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு நீங்களும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மனோஜோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. மனோஜ் வந்து தனியாக இருந்து கஷ்டப்படுறாரு. தன்னுடைய பிஸ்னஸை பொறுப்பாக பார்த்துக்க முடியாமல் யோசிக்கிறாரு. ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதனால் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இங்கே விருந்து ஏற்பாடெல்லாம் அவங்க செய்யட்டும். ஆனால் விருந்துக்காக சொந்தக்காரங்கெல்லாம் வராங்கல்ல, மீனா வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் தான் பிரச்சனை செய்யணும். அவங்க இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இப்போவே அவங்க எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அதுக்கப்புறம் தினமும் வர ஆரம்பிப்பாங்க. மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ மீனா வீட்டிலேருந்து வர எல்லாருக்கும் நீங்கள் தான் பிரச்சனை செய்யணும். ஏன் மீனாவும் முத்துவும் உங்கள் வீட்டில் இருந்தாலே மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். யோசிச்சு நீங்கள் தான் நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க, சிந்தாமணி சொல்கிறது எல்லாமே சரிதான். இங்கே மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கான். அப்படி இருக்கும்போது மீனாவும் பூக்கடையில் ஓனராக இருந்தாலும் நான் நினைக்கிற மாதிரி மனோஜ் மாதிரி மீனாவும் முத்துவும் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்யலையே, நல்லா சம்பாதிக்கலையே. அப்படி இருக்கும்போது அவங்க என்னுடைய வீட்டில் இருந்தால் நான் நினைக்கிற மாதிரியே மனோஜுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும்? சிந்தாமணி சொல்கிறது எல்லாமே சரிதான். இவங்க விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களே, செய்யட்டும். இன்றைக்கி மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்கல்ல, கண்டிப்பாக பிரச்சனை செய்யணும். மீனாவோட அம்மாவாக இருக்கட்டும், இங்கே மீனாவோட தம்பின்னு இனி யாருமே நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. மீனா என் பேச்சு தான் கேட்கணும். மீனாவுக்காக இப்போ விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல, நானும் கண்டிப்பாக பிரச்சனை செய்வேன். மீனாவும் முத்துவும் எப்படி இந்த விருந்து ஏற்பாடால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். மீனாவுக்காக இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல, மீனா வேற ரொம்ப சந்தோஷமாக இருக்கால, மீனா அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு பேசி அனுப்பினேன் நானே. இப்போ மீனா தான் என் மருமகன்னு பேசியிருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த முத்து தானே, நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் விஜயா மீனா முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இங்கே மீனாவுக்காக முத்து ரவி எல்லாரும் ரொம்ப ருசியாக வந்து சமைச்சு வைக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பரவாயில்லையே
இன்னைக்கு நீங்கள் செஞ்ச சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குது. விருந்து ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுன்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மீனா கிட்ட அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. என்ன மீனா, உங்கள் அம்மா கிட்ட ஃபோனில் பேசுனியா? இங்கே வந்து சம்மந்தி வந்துருவாங்கல்ல, உன்னுடைய தம்பி சீதா எல்லாரும் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, அவங்கக்கிட்ட நான் பேசிட்டேன், கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. சம்மந்தி நம்ம வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு விஜயா எவ்வளவோ பேசியிருக்கா, தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்கா. ஆனால் இப்போ விஜயாவால் பதில் பேச முடியாது. அதனால் இப்படி ஒரு விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சால் மீனாவும் சந்தோஷமாக இருப்பா. அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் எப்பயும் போல் இங்கே வரலாம்ல, அதுக்காக தான் முத்து இப்படிலாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, இங்கே மீனாவை பார்க்குறதுக்காக மீனா வீட்டிலேருந்து யாருமே வரதில்லை. அதுக்கெல்லாம் காரணம் அம்மா தானப்பா. ஆனால் இனி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான்ப்பா நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. அம்மா, வந்துட்டிங்களா? சீதா, அருண் வரலையான்னு கேட்கும்போது, அக்கா, ஏற்கனவே அருண் ரொம்ப கோவமாக இருக்காரு, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், அதுக்கப்புறமா அருண்கிட்ட பேசலாங்க்கா அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சீதா, நீ சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அருணை பற்றி பேசாமல் இப்படிலாம் வந்து சமாளிக்கிறாங்க சீதா. உடனே அங்கே வந்த சத்யா வந்து, அக்கா, நீ இப்போ சந்தோஷமாக இருக்கல்ல, நீ நினச்ச மாதிரியே உங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்ட, உனக்காக எல்லாரும் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க பார்த்தியா? ஏன்னா முத்து மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதால நீ நினைக்கிறது எல்லாமே நடக்குதுக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சந்திரா வந்து கேட்குறாங்க, மீனா, உன்னுடைய மாமியார் வந்து எங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ விருந்து ஏற்பாடுக்காக நீங்கள் எங்களை வர சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நான் வேணும்னா கிளம்பிடட்டுமா? நாங்கள் கிளம்பிடுறோமே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, விஜயா கிட்ட நான் பேசிட்டேன், இன்னைக்கு மட்டும் இல்லை, தினமும் நீங்கள் வீட்டுக்கு வரலாம், மீனாவை பார்க்குறதுக்கு இங்கே வரலாம், பேசலாம், இனி விஜயா உங்ககிட்ட கேள்வி கேட்கவே மாட்டா, உங்கள் பொண்ணு மீனாவை பார்க்க வரதில் நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கணும்? மீனாவுக்காக தான் நாங்கள் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம், நீங்கள் வராமல் இருந்தால் எப்படி? ரொம்ப யோசிக்காதீங்க சம்மந்தி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா, தங்கச்சி, சத்யா எல்லாரும் வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜயாவும் மனோஜும் இங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா, இத்தனை நாள் மீனாவை பார்க்க கூட இவங்க யாரும் வரவே இல்லை, யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னதால இவங்க நம்ம வீட்டுக்கே வராமல் இருந்தாங்க, இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, அம்மா பொறுமையாக இருங்கம்மா, அப்புறம் அப்பா வந்து தேவையில்லாமல் நம்மக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு, என்னம்மா செய்கிறது, நம்ம நினைக்கிறது மட்டும் நடக்க மாட்டேங்குது, ஆனால் முத்துவும் மீனாவும் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்குதே அப்படின்னு எப்பயும் போல் விஜயாவும் மனோஜும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இனி தானே நான் பிரச்சனை செய்ய போகிறேன், இனி எப்பயுமே இவங்க இந்த வீட்டு பக்கம் வரப்போகிறதில்லன்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பொறுமையாரு மனோஜ், நான் என்ன செய்ய போகிறேன்னு உனக்கும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இங்கே அங்கே வந்த ஸ்ருதி வந்து, என்ன மீனாவுக்காக எல்லாரும் சந்தோஷமாக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்களா, நானும் சரியாக வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, உங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கல்ல, விஜயத்தை உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இனிமேல் அவங்க இப்படி பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் அம்மா தங்கச்சி எப்போ வேணாலும் என்னை பார்க்க வரலான்னு இங்கே அண்ணாமலை மாமா சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க மீனா. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க போல, பரவாயில்லையே, வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா, விருந்து ஏற்பாடெல்லாம் செய்கிறோன்னு அண்ணாமலை மாமா தானே எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நாங்கள் வர சொன்னாலும் இவங்க வந்துடுறதா என்ன, ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி விருந்து ஏற்பாடுன்னு சொன்ன உடனே சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி, இங்கே மீனாவுக்காக இப்படி விருந்து ஏற்பாடு செய்கிறாங்கன்னு இங்கே வந்து அண்ணாமலை அண்ணன் சொன்னதால் வந்தோம், வேணும்னு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதான் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டே கிளம்புங்க, ஏன்னா மீனாவை எதுக்கு பார்க்க வரணும்னு நினைக்கிறீங்க, இங்கே வந்தால் சரியாக சாப்பிட்றலாம், மீனா கிட்ட ரொம்ப நேரம் பேசலாம், எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஏளனமாக பேசலாம், அதுக்காக தானே வரீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது,
நீங்கள் நினச்ச மாதிரியே இங்கே சீதா விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்க. சீதாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அருண் பெரிய வேலை செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி மீனாவுக்கும் ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு உடனே இங்கே மீனாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. மீனாவால் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மீனா இந்த வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, அதனால தானே இங்கே வந்திருக்கீங்க. போதுங்க, இது என்னுடைய வீடு. நீங்கள் இங்கே வரதா இருந்தால் என்கிட்ட கேட்டிருக்கணும், வரலாமா வேண்டாமான்னு. என் வீட்டுக்காரர் சொன்னதுக்காக நீங்கள் எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நாங்கள் எதுக்கு விருந்தெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்? எதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செய்யணும்? மீனா என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறாளா? நல்லா சம்பாதிக்கிறாளா? இல்லை வீட்டு செலவுக்காக நிறைய பணம் கொடுக்குறாளா? எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது மீனாவை எதுக்கு என் மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு விஜயா தேவையில்லாமல் சிந்தாமணி பேச்சை கேட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. இதுக்கு தான் மாமா சொன்னேன், நீங்கள் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. பாருங்கள் விஜயாத்தை எப்படி பேசுகிறாங்கன்னு. என் அம்மா இங்கே வரணுமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சாங்க. நீங்கள் தானே என் அம்மா வரணும், எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வரணும்னு சொன்னீங்க. அதனால தான் என் அம்மாவையும் சீதா, என் தம்பி சத்யான்னு எல்லாரையும் வர வச்சேன். ஆனால் விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்காமல் எப்படி பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் விஜயா, இப்படிலாம் பேசாத, பிரச்சனை செய்யாத. சம்மந்தி வீட்டிலேருந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க நிம்மதியாக சாப்பிடும்போது இப்படியா பேசுறதுன்னு கேட்கும்போது, போதுங்க, தேவையில்லாமல் செலவு செய்கிறது, இப்படி விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நானே சொன்னேன். என்கிட்டயா கேட்டு இப்படி ஏற்பாடு பண்ணீங்க? மீனாவுக்காக எதுக்குங்க இவ்வளோ ஏற்பாடு பண்ணணும்? மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர காரணமே நீங்கள் தாங்க. அதனால் மீனாவை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆனால் மீனா இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இதில் மீனாவுக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னால் எப்படி என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியும்? இன்னொரு பக்கம் என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நானே மனசு வேதனைப்படுறேன். இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து விருந்து ஏற்பாடு செய்கிறாங்கன்னு இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது எப்படிங்க கூப்பிட்ட உடனே நாங்கள் வரணுமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்காம என் வீட்டுக்கு இவங்க வர முடியும்? இப்போ சொல்கிறேன், மீனாவை பார்க்கணுன்னா மீனா உங்கள் வீட்டுக்கு வந்தால் பேசிக்கங்க, இல்லை ஃபோன் பண்ணி பேசிக்கங்க. ஆனால் மீனாவை பார்க்க வர்றது, மீனா கிட்ட பேசணும், இப்படி வந்து மீனா தான் வர சொன்னான்னு என் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே மீனாவோட அம்மா சீதா, மீனாவோட தம்பி சத்யா எல்லாரும் விஜயா இப்படி பேசுகிறத கேட்டு அவங்க இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கணுமா, இந்த விருந்து ஏற்பாடில் வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணுமா என்ன அப்படின்னு அமைதியாக அங்கேருந்து எந்திரிச்சிடுறாங்க. உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, வேண்டாம் மீனா, நாங்கள் இங்கே இருந்தால் உனக்கு பிரச்சனை வரும், உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இத்தனை நாள் இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்தோம். நீங்கள் வர சொன்னதால தான் நாங்களும் இங்கே விஜயா வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்கன்னு வந்தோம். ஆனால் மீனாவையே மருமகளாக ஏற்றுக்கலன்னு இவங்க பேசுனதுக்கப்புறமா இனி இவங்கக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வருது. சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், அதான் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டே கிளம்புங்க, நானும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லும்போது, அத்தை போதும் அத்தை, பேசுகிறதெல்லாம் பேசிட்டு நீங்கள் இப்போ எங்கள் அம்மா இங்கே சாப்பிட தான் வந்தாங்கன்ற மாதிரி பேசுகிறீங்க. அவங்க நிம்மதியாக வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. என் தம்பி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறான் அத்தை, குடும்பத்தை அவனும் பார்த்துக்கிறான். நம்மளை நம்பி அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே விருந்து ஏற்பாடு செய்கிறோன்னு அண்ணாமலை மாமா சொன்னதால தான் வந்தாங்களே தவிர்த்து அவங்க மற்றபடி வேற என்னை பார்க்கணும் பேசணும் அவங்களா இந்த விருந்து ஏற்பாட்டுக்கு வரணும்னு வரவே இல்லை அத்தை. ஆனால் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்காம இவ்வளோ ஏளனமாக பேசுகிறீங்கல்லன்னு சொல்லும்போது, போதும், நீயும் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுக்குற மீனா. அதே மாதிரி முத்துவும் உன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். என்னைக்காவது சம்பாதிக்கிற பணத்தை நீ என்கிட்ட கொடுத்துருக்குறியா? இல்லையே. அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும்? அதனால தான் தெளிவாக பேசிட்டேன். இனியாவது புரிஞ்சுப்பாங்கல்ல. உன்னை பார்க்கணுன்னு நினச்சா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு. ஆனால் எப்பயும் போல் நான் மனசு மாறிட்டேன்னு நினச்சி உங்கள் வீட்டிலேருந்து யாராவது என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க, அவ்வளவுதான், பொறுமையாக இருக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, அத்தை இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க, நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் என் வீட்டிலேருந்து எல்லாரும் வரணுமான்னு மறுபடியும் அண்ணாமலை மாமா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் திட்டம் போட்டு என் வீட்டில் உள்ளவங்கள வர வச்சு இப்படி அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு தலகுனியை வைக்கிறீங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே என் வீட்டிலேருந்து யாருமே இங்கே வர வேண்டான்னு சொன்னேன். என்ன அண்ணாமலை மாமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? விஜயாத்தை இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இது என்னுடைய வீடு, அப்புறம் எப்படி என்னை கேள்வி கேட்க முடியும்? அதனால தான் நீயே இந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமா நான் யோசிக்கிறேன். இதில் உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்களாம், விருந்து ஏற்பாடெல்லாம் வேறு நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லும்போது, போதும் அத்தை, என் வீட்டில் இருக்கிற யாரை பற்றியும் நீங்கள் பேசவே வேண்டாம். என் அம்மா பொறுப்பாக சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியாமல், எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க முடியாமல், ஏன் உங்கள் பையன் முத்துவை இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க.
ஆனால் நீங்கள் என் வீட்டில் இருக்க எல்லார பற்றி இப்படி பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அப்படி தான் பேசுவேன். உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே என் அம்மாவை பற்றி பேசுனீங்கன்னா நானும் அப்புறம் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படி தான் பேசுவேன். இவங்க எல்லாரும் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என் வீட்டில் இருக்கிற யாரை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு இங்கே ரொம்ப கோவமாக விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்கிறதுக்காக மீனா முயற்சி செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து, என்ன மீனா இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன மீனா, நீங்கள் இந்த வீட்டோட மருமக தானே? எங்கள் அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு மனோஜ். உடனே மீனா ரொம்ப கோவமா மனோஜை ரொம்ப கோவமாக பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. என் அம்மா தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் இங்கே வர வைப்பீங்க, அப்புறம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவீங்க, நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா? அம்மா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என் மாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கம்மா அப்படின்னு இங்கே மீனா அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, உடனே சந்திரா அழுதுகிட்டே பதில் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இனி என் அம்மாவாக இருக்கட்டும் என் வீட்டிலேருந்து யாருமே இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, போதுமா விஜயாத்தை? இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் விஜயா மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. மீனா அவங்க வீட்டில் இருந்து வந்த எல்லாரும் முன்னாடியும் என்னை தலகுனிய வச்சுட்டா அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.